எல்லாம் இறங்கி எடுத்து நம்ம போட்ட கொண்டு போய் நகரைக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து இப்போதான் ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் அப்படியே பார்த்து வாங்கலாம். செத்துட்டு அதன் ஓடு மட்டும் அந்த மீதாக தெரிஞ்சு இதில் இருக்கிறது தான் நாமேன்ற அந்த ஓடு. இதில் எல்லாம் அடிபட்டு வாங்கினா போட்டை வர கடலில் அவ்வளவு கொண்டு போகுது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன இந்த காலை கணக்கு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் மாதெல்லாம் நிற்கிறோம். நீங்கள் காணொலியில் பார்த்த மாதல வந்து கேவி திருவிழா எல்லாம் நடந்தது. அது தவிர்த்து மாதல ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா மாசி மாதத்தில் வந்து இங்கே முரல் மீன்கள் வந்து விற்கப்படும். 150, 200, 250 அந்த விலைகளில் வந்து விற்கப்படும். ஒரு பின்னேரம் இரவுன்னு சொல்லலாம், 7 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வெட்டி கொண்டு போகலாம். இரவு 7 மணிக்கு பிறகு வந்து பிடிச்சி விட்டு கொண்டு இருக்கணும். ஏன்னா அந்த லைட் அடிச்சு தான் அதை பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் காணொலி படத்தை வந்திருந்தாங்க. இப்போ உள்ள போய் என்ன மாதிரி இப்போ இன்றைக்கு தான் நேரமும் என்னோட தெரியல, நிறைய பேர் நிற்கணும், வெயிட்டிங்கில் நிற்கணும். நாங்கள் போய் ஒரு கஷ்டத்தை பார்த்து இந்த மாதிரி வருது முரல் மீன்கள் இந்த மாதிரி வருது அதையும் வந்து காட்டிக்கொள்கிறோம். நிறைய பேர் எங்களுக்கு மாதல் சந்தை வந்து நீங்கள் படுத்துட்டு அப்படியே நேராக வர்றீங்க என்றால் நேராக வந்து அப்படியே வந்து இறக்கே ரோட்டில் இறக்கே நேராக வந்து இதில் வந்து சந்தை இருக்கும். நீங்கள் போய் அப்படியே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே போய் காட்டிக்கொள்கிறோம். நேரம் காணொலி புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணிக்குவோம். ஓகே, நீங்கள் வந்து அப்படியே நேராக வருவீங்கள். பண்டத்திருப்பால் அப்படியே மாதலுக்கு வந்து நேராக வருவீங்கள். நேராக வந்து அப்படி ஒரு திரும்ப அப்படியே நேராக போனீங்க என்றால் இதில் வந்து ஹெவி திருவிழா நடந்தால் வந்து மாதாண்ட இதுகள் வந்து லைட்டுகள் வச்சுக்கணும். இப்போ நேராக போனீங்க வந்து மாதங்கள் சந்தை வரும். இங்கே தான் நாட்கள் வந்து வெயிட்டிங்கில் நிற்கணும். அது வந்து முரல் மீன்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்து நிற்கணும். ஒரு முறையும் போன முறையும் வந்து காணொலி எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த முறை ஒரு காட்டு ஒன்று வந்திருந்தாங்க. இந்த மீன் விரையில் விரைவட்டிக்கு அப்படியே உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். என்ன மாதிரி மீன் வருது, என்ன மாதிரி இருக்குது, அதில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஆக்கள் வந்து உள்ள வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும், மீனுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இது தொடர்ந்து போய் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லைட்டுகள் தெரிகிறது, படகு கடிக்கிற லைட்டுகள் தெரிகிறது. இன்றைக்கு கொண்டு காணையில் பாப்பம் தொடர்ந்து விரவட்டிக்கு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு 2 நிறைய பைக்கள் எல்லாம் நிற்கிது. ஊராக்கள் வழியாக்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். நீங்களும் வந்தீங்கண்டா வந்து கொஞ்சம் போட்டி போட்டு தான் வாங்கணும். வந்தீங்கண்டா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். படகுகள் வருதுன்னு நினைக்கிறேன். எங்கே நிறைய மக்கள் அப்படியே போய் நான் கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கணும். நாங்களும் போவோம். அப்படியே போய் உங்களை வந்து காட்டிக்கொள்ளணும். அதில் லைட்டுகள் எல்லாம் எரியுது. வேறு இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த மாதிரி வந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே அதில் லைட் எரியுது பாருங்கள். படகு வருது. அதில் பாருங்கள், இது உங்களை லைட் எரியுது. இந்த ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்கும். என்ன ரீசன் என்றால் கடற்கரை தானே. அப்படியே பார்த்து வந்து போவோம். எல்லோரும் காத்தாவும் இதாக தான் இருக்குது. படகு கிட்ட விரட்டும். ஒரு படகு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ படகு கிட்ட விரட்டும் பார்ப்போம். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும்னு பாருங்க. ஓகே, அதில் கொண்டு வரி நம்ம மீன் என்ன மாதிரி வருது வந்து பார்ப்போம். இந்த இருட்டு நேரத்தில் வந்து இந்த லைட் அடிச்சு தான் முரல் மீன் பிடிக்கிறேன்னு சொல்கிறத நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேற்று தான் படகு போட்டியில் நடந்துருந்தது. இங்கே இப்போ ஒரு கணிசமான ஒரு மக்கள் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நேரமும் நினைக்கிறேன். போகப்போ வந்து மக்கள் கூட்டம் என்ன ஒரு முறை போன முறை எல்லாம் வாங்க வந்து எத்தனை இடத்துல தள்ளாடி தான் வாங்கினது. நல்ல ஒரு கடலையாக அவங்க இருக்குது. அங்கே கொண்டு வரணும் பாருங்க. நல்ல அலையும் வந்து ஒரு பெரிய ஒரு அலையாக தான் இருக்குது காற்றுக்கு. உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்கிறேன். கிட்ட போய் காட்டிக்கொள்கிறேன். என்னமே வந்து இதில் மீன் இருக்கு நினைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க மீன்கள் உடம்பு வச்சுக்கணும் பாருங்க. இதில் எல்லாம் அடிபட்டு வாங்கினா போட்டை வர கடலில் அவ்வளவு கொண்டு போகுது பாருங்க. வாங்கி கொண்டிருக்கணும் முறை மீன் பாருங்க. 15 அப்படின்னு வாங்கி கொண்டிருக்கணும். நீங்களும் வந்து பார்த்து வாங்கலாம். நிறைய குழந்தைக்கணும் போல இருக்கு.
பார்ப்போம். இது பாருங்க. நீங்களும் வந்து பார்த்து வாங்கலாம். நிறைய பேர் வந்து இப்போதான் ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் அப்படியே பார்த்து வாங்கலாம். கொண்டு வந்து 300 ரூபா அப்படி போதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இங்காலயம் வந்து ஒரு லைட்டோடு தெரிஞ்சது. நிறைய கொண்டு வரணும். கடலையும் வந்து வெறையில தான் நிற்குது. பெரிய ஒரு கடலியாக இருக்குது. பாருங்க, நிறைய பேர் நின்று வாங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்க, நீங்களும் இப்படி வந்து வாங்கலாம். அந்த முரல் மீன் வந்து பொதுமாக போட்டு பொறிச்சு போட்டு சாப்பிட்றது, சொதி வச்சுட்டு சாப்பிடலாம். அப்படி வந்து இதுகள் வந்து இருக்கும். இங்கே லைட் ஒன்று தெரிஞ்சது அங்கே வரையும். அடுத்த படம் லைட் தெரியுது பாருங்க. முடிஞ்சுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து 300 ரூபாண்டு போயிருந்தது. அடுத்த படகு வரட்டும், அதே உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நிறைய பேருக்கு பிடிக்கும். இங்கே வந்து மாதரில் ஃபேமஸ் வேணும், இந்த மாசி முறை தான் ஃபேமஸ். போக போக வந்து இதை பார்த்துட்டு சில நேரம் கூடாக்கள் வரக்கூடும். அது தெரியாது, நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் தெரியாது, நடக்கலாம், சில நேரம் நடக்கலாம். இங்கே அடுத்த படகு கொண்டு பாருங்க. இங்கே தான் கொண்டு வரீங்க நேரம். அலே அவ்வளோதுக்கு ஒரு மோசமாக இருக்குது. அதனால் சுற்றி வரேன். இதுக்கால போய் இப்படியே சுற்றி வந்தால் தான் அதில் பார்க்கலாம். இந்த ஆட்கள் ஆக்கிறாங்க. எனக்கு நிற்க கொஞ்சம் கவனமாக தான் நிற்கணும். நல்லா போட்டு அடிக்குது. பாருங்க, வந்து வாங்கலாம். கொண்டு போய் பொறிச்சு 2 செய்து 50 வாங்குறாங்க. ஓகே, கொண்டு வந்த முறை எல்லாமே ஒரு அண்ணா வாங்கிட்டேன். இந்த கடலை நல்ல பெரிய இலையா இருக்குது. இப்போ கடலை நல்ல இதாக தான் இருக்குது. அடுத்த படம் எதுங்கிறதான்னு பார்க்கணும். உங்களுக்கு காட்டி கொடுக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடுக்குறேன் இன்னும் இருக்குது பாருங்க. 7, 5, 20, 60 எல்லாம் வாங்கினோம். வளரப்பட்ட இதில் வந்து வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் தேவை கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து வாங்கி கொடுக்கணும். ஒன்று 300 ரூபா படி போய் கொண்டிருக்குது. இதில் வந்து பார்த்து வாங்கலாம். உண்மையிலே இது பிடிக்கிறது வந்து ஒரு ரிஸ்கான வேலை. ஏனென்றால் அந்த படகு அதைக்கு பழகிருக்கும், சில நேரம் அதைக்கு பழகிருக்கலாம். நாங்கள் தனியாக முதல் போகிறோம்னா சரி ஒரு ரிஸ்கான வேலை. அந்த கடல் இலையை வந்து சரியான ஒரு பெரிய இலையாக இருக்குது. இந்த இலைக்குள்ளே வந்து போய் பிடிச்சி தண்ணி கொண்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டில் இருக்குது. இதில் வந்து ஹெவி திருவிழா நடந்ததுனால வந்து இதாக இருக்குது. அடுத்த நாளே வந்து நாங்கள் காணொலி எடுத்து கொண்டுக்கிறோம். அவங்க அடுத்த படகும் மிரட்டும். அதே உங்களை காட்டிக்கொள்கிறேன். இன்னும் வாங்கிக்கொள்ளேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 முறையோடு வந்துருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து வாங்கிக்கொள்கிறேன். ஒரு ஆள் வந்து 60 முறை 18,000 60 முறை வாங்கியிருந்தவர் பாருங்க. இன்னும் வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இப்போ கோலம் பார்க்க நிறைய மக்கள் வந்துருந்தேன். அடுத்த தரம் போயினேன். ஒரு அப்படி செஞ்சுட்டு அடுத்த தரம் வந்து போயினேன். வணங்கா பரவாயில்ல.
என்ன ஜூம் பண்ணி தாண்டி காட்ட முடியலை, அதான் பிரச்சனை. இவர்கிட்ட வந்து இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், இவர்கிட்ட இன்னும் வாங்கி கொண்டிருக்கணும். அடுத்தடுத்த படகுகள் வெறும் பார்ப்போம் வந்து வேறு அதெல்லாம் காசல் வாங்கி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 மக்கள் வந்து இன்றைக்கு நிற்கணும்னு சொல்லலாம். எனக்கு ஊர் மக்கள் அதெல்லாம் இப்போ நிற்கணும்னு நினைக்கிறேன். அவன் தொடர்ந்து பார்ப்போம் என்ன. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் 2 பேர் வரையணும் பாருங்க. அதுலேயும் உண்டு இதுலேயும் உண்டு, 2 பேர் வழியாக வரையணும். இந்த கடல் அலையை காட்டுறது பாருங்க, ஒரு நல்ல ஃப்ரீ அலையை ஒன்று அடித்து கொண்டு இருக்குது. இந்த 20 நேரம் தானே நல்ல ஒரு அலையை ஒன்று அடித்து கொண்டு இருக்குது. ஓகே, அடுத்த 2 படகு ஒன்றா வருவது பாருங்க. எங்கே போயினோம் வேறு நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போயினோம். 2 படகு ஒன்றுக்கும் போய் பிடிக்கணும், இல்லை சுற்றி பிடிச்சா தான் அப்போ வந்து வாங்கலாம். வேலைக்கே போய் பையன் நீட்டிடுவோம், பொறுமையாக எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மோத கதை மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி அப்படி நடக்கலாம் சில நேரம். இது வந்து அப்போடைய பையன் நீட்டிடுவோம், அண்ணனை பார்த்துட்டு தான் அண்ணன் பையன் தான் அந்த போன முறை அப்படி தான் நான் வாங்கினேன். இது வந்து நிறைய பேர் நிற்கணும் பாருங்க. ரொம்ப வந்து காணையில் இல்லை சரியான இல்லை உங்கள்கிட்ட கரையில் எழுப்புறதோ சரியான கஷ்டமாகிறது. இந்த அலை வந்து தள்ளி திருப்பி கடலுக்குள்ளேயே எடுத்து கொண்டு போகுது பாருங்க. ராஞ்சி பிடிச்சிருக்கிறேன், அப்புறம் கரைக்கு கொண்டு வந்து அது கொண்டு இருக்கிறேன். ஓகே, நான் ராஞ்சி எடுத்து நம்ம போட்டை கொண்டு போய் நான் கரைக்கு. நல்லா விடுது இல்லை, மீனை தூக்கி கொண்டு வரேன், கையில் தூக்கி கொண்டு வரேன். மீனை போட்டை கொண்டு வைக்கணும், கையில் மீனை தூக்கி கொண்டு வரேன். உங்களை காட்டுறேன் பாருங்க, இதை கொண்டு போயிடும். ஓகே, பாருங்க வாங்கி நான் பாருங்க. நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொண்டிருக்கணும். நீங்களும் இப்படி வந்து வாங்கலாம். இது வந்து 250 விற்கிறாங்க. நல்ல கணக்கான குட்டி முறல்கள் பாருங்க. ₹250 போகுது பாருங்க. ஓகே, அப்படியே பார்த்தோம் என்றால் அப்படியே அங்காலயம் வந்து இதை கொண்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்கள் இதை போய் பார்த்து கொண்டிருக்கணும். இப்படி வந்து நீங்களும் வந்து வாங்கலாம். இப்போ அங்கே இதில் இருந்து ஆக்கள் நிற்கணும், அங்கால ஆக்கள் நிற்கணும், கூடி நின்று வாங்கி கொண்டிருக்கணும். இன்னும் படகுகள் வெறுமன் நிற்கிறேன், தொடர்ந்து வந்து படகுகள் வெறுமன் நிற்கிறேன்.
இங்காலயம் வந்து முரல் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்களும் வந்து பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு தேவையானதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே வரணும் என்றால் மாதகள், அதாவது வந்து நீங்கள் பண்டத்திருப்பு சந்தையில் அப்படியே நேராக மாதலுக்கு வர்றீங்களா இருந்தால் அப்படியே நேர சந்தை தான் வரும். சந்தை கட்டுற தொகை தான் வரும். நிறைய பேர் வாங்கிட்டு போய் கொண்டிருக்கணும். இன்னும் போக போக வந்து நாங்கள் நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து வாங்குங்க. சொல்கிறத வந்து மாதகள் முரல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறத மாசி, அதுவும் மாசியில் தான் மாதகள் முரல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மாசி மாதகள் முரல்னு சொல்கிறத நல்லா ஃபேமஸாக போய் கொண்டிருக்கிறது நீங்களும் வந்து பார்க்கலாம். பார்ப்போம். இன்னும் ஒரு படகு வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா அதை உங்களுக்கு காட்டிட்டு அதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட இதுலேயே வந்து ஒரு 100க்கு மேலே வந்து மீன் கொண்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன். அப்படி தான் கொண்டு வந்தேன். இங்கே எல்லாருமே வந்து வாங்கிட்டு போய்கொண்டிருக்கணும் பாருங்க. வீடுகளை நோக்கி போய்கொண்டிருக்கணும் எல்லாருமே வாங்கிட்டு. நிறைய பேர் அப்போ நின்றவை இப்போ போக போக வந்து ஆகல் நினைக்க குறைஞ்சிட்டுது. நாட்கள் கடக்க வந்து இதே நிலைமையில் இப்படி தான் இருக்கு வச்சு கொண்டு வராதிங்கோ. வேலைக்கு வந்து வேலையை கொண்டே பேக் நிட்டுனா தான் வாங்கக்கூடிய நிலைமைகளும் வந்து வெறும் நல்ல கணக்கான ஒரு குட்டி மீனாக இருக்கும். 300 ரூபா 250 ரூபா அந்த விலைகளில் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. அதில் வந்து இன்னும் கூடியாக்கள் நிற்கணும். அதில் மீன் வச்சுக்கணும் நினைக்கிறேன். கூடியாக்கள் நிற்கணும். இன்னும் வந்து வெறுவினமானு கேட்டால் தெரியல. கடல் இலையை காட்டி கொள்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு ஆக்ரோஷமாக தான் இருக்குது கடல் இலை. அதில் அந்த படகு கொன்றைக்கே வந்து படகை போட்டு தள்ளி எடுத்து கொண்டு வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கவனம், இரவில் வந்து அவசரப்பட்டு இறங்கிறாதீங்க. இங்கே இதெல்லாம் ஆமை உண்டு செத்துட்டு அதோட ஓடு மட்டும் வந்து மீதாக்குது. இங்கே இதில் இருக்கிறது தான் ஆமைன்ற அந்த ஓடு, அதோட கல்லுகளோட சேர்த்து தான் கிடக்கு. இங்கே ஆமைன்ற ஓடு வந்து மட்டும் மீதாக்குது. முதல் 2 ஆட்கள் இப்போ குறைஞ்சிடுச்சு, சரியாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் கடல் வந்து நல்ல உள்நோக்கி வந்த மாதிரி கிடக்கு. முந்தி போன முறை வரைக்கும் நல்ல வெளியில் நின்ற மாதிரி இப்போ உள்ள நோக்கி வந்த மாதிரியும் கிடக்குது எனக்கு இதை பார்க்க. வேறு படகுகள் வருமா என்னென்று தெரியல. பார்ப்பேன், தொடர்ந்து பார்ப்போம். வேறதை பற்றி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஓகே, கடைசியாக ஒரு படம் ஒன்று வருது. பார்ப்போம் அதில் என்னென்ன இருக்கா என்ன வேண்டு பார்ப்போம். வேறு இன்னும் படகுகள் வேற கிடக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கடைசியாக இதை எங்களுக்கா பார்த்துட்டு போவோம். என்ன மாதிரி கண்டு எங்களுக்கா பார்த்துட்டு போவோம். இதில் கொண்டு வந்து ஏற்றினம் நினைக்கிறேன். முடிச்சு கொண்டு வந்து ஏற்றினமா என்னென்னு தெரியல. இதில் கொண்டு வந்து ஏற்றினேன் நான் நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் போகல. இந்த ஆக்கள் பெருசாக இல்லை தானே. சந்தேக மக்கள் எல்லோரும் விட்டு போயிட்டுனா முடிஞ்சு போயிட்டுனா நிறைய பேர். இது வந்து படகு வந்து முடிச்சு ஏற்றினேன். ஓகே, நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலி. அது வந்து மாதகளில் மாசி முரல். நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா 4 நாளைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சரணக்கம் இல்லாமல் டப் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அது பிறகு நாட்கள் போக போக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலை தொடங்கினோம். இப்போ வந்து கொஞ்சம் வேலைக்கு முட்டி மோதி வாங்க வேண்டி வரும். இப்போ 300 ரூபா 250 ரூபா அந்த விலைகளில் வந்து போய்கொண்டிருக்குது. நீங்களும் வாங்க மாதல் சந்தைக்கு வந்தீங்கனாலே அதில் வந்து நின்று பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். போர்டுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். போக போக நிறைய போர்டுகளும் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை மாதிரி காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.